தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி எப்படி செய்து பார்க்கலாமா? 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். அதை கழுவி ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 25 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி போட்டிருக்கேன். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரை முடி அதை அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் போட்டிருக்கேன். ஆயில் ஒரு 150 ஊற்றிருக்கேன். ரீஃபண்ட் ஆயில், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் 1/4 கிலோ நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 150 பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு. உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்து போட்டிருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 100 தயிர் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் காரம் வேணுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா பவுடர் போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனில், ரொம்ப போடக்கூடாது. இப்போ கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம ஊற வச்சு தொட்டு நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே நம்ம அரிசி போட்டுக்கலாம். விசில்லாம் போட போகிறதில்ல. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வரத பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அரிசி நல்லா ஊறி இருக்கு. அரிசி போட்டாச்சு. நல்லா கலரி விட்டு மூடி வச்சிடலாம். செம்ம டேஸ்டியான தேங்காய் பால் பிரியாணி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அப்படியே கலரி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்லா பொடிசாக நறுக்கி தூவிக்கலாம். கொஞ்சம் புதினாவும் நறுக்கி போட்டாச்சு. கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் கலரி விட்டுடலாம். முக்கால் வேக்காடு வந்துடுச்சு. இப்போ தோசை கல், இரும்பு கல் இருந்தால் போட்டுட்டு நம்ம குக்கர் எடுத்து அது மேலே வச்சிடலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சிட்டோம்னா சாதமும் தீயாது. நல்லா பலன்னு வந்துடுங்க சாதம். தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.